Good evening student. I am Prakash from Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagari Lambillai. Now I am going to discuss about for +1 Computer Science for Unit 3rd Chapter 7, Unit 2 Chapter 7 Algorithmic Problem Solving la Composition and Decomposition la video 5 டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ 4ல் என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ 2 எக்ஸாம்பிள் அதில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த சாம்பிளன்ஸ் ஆஃப் அப்படிங்கிறத நீங்கள் அது ஒரு கிளான்ஸ் ரிவைஸ் பண்ணி பாருங்கள். நான் அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்க அப்படின்னா டீகம்போசிஷன் அப்படிங்கிற ப்ராப்ளம் நம்ம இப்போ டன் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி நான் லெசனுடைய பிகினிங்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டீகம்போசிஷன் நம்மளுடைய லெசனே என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்போசிஷன் அண்டு டீகம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். கம்போசிஷன் அப்படின்னா கிரியேஷன் ஆர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சோர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ்லாம் ஜாயின் ஆனது தான் நம்ம இங்கே கம்போசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே டீகம்போசிஷன் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக்கஸ்ட் ப்ராப்ளம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்மாலஸ்ட் ப்ராப்ளமாக ஆர் சப் ப்ராப்ளமாக டிவைட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் நம்ம டீகம்போசிஷன் அப்படின்னு சொன்னோம். நம்ம ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் இருக்கிறோம் அல்லது ஒரு ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ ஒரு பெரிய பிக்கஸ்ட் ப்ரோக்ராமை நான் டெவலப் பண்ணோன்னே எடுத்தோன்னே என்னால் உருவாக்க முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த ப்ரோக்ராமர் ஆர் ஸ்மாலாக ப்ராசஸ் தான் என்ன பண்ணுவாங்கன்னா டெவலப் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட். தென் ஆஃப்டர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ப்ராசஸும் எனக்கு டெவலப் பண்ணி கொடுக்கக்கூடியது தான் இங்கே இருக்குது. ஸோ ப்ராப்ளம் டீகம்போசிஷன் இஸ் ஒன் ஆஃப் த எலிமெண்ட்ரி ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலிமெண்ட்ரி ப்ராப்ளம் என்னுடைய ப்ராப்ளம் எப்படி ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ரி ப்ராப்ளம் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போது என்னுடைய ப்ராப்ளம்ஸை என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிவைடிங்கை ஸ்மால் ப்ராப்ளமாக டிவைட் பண்ணுறோம், ஒரு டெக்னிக்யூ ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். நான் அதுக்கடுத்த ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இன்வால்வ்ஸ் பிரேக்கிங் டவுன் எ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரேக்கிங் டவுன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ராப்ளம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் ப்ராப்ளமாக பிரிக்கிறாங்க. Smaller and more manageable problems and combining the solutions of smaller problems to solve the original problem. Even though என்னுடைய ப்ராப்ளம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்மால் ப்ராப்ளமாக பிரிச்சுட்டு ஆஃப்டன் ப்ராப்ளம் have structure. ஒவ்வொரு ப்ராப்ளமுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா you can generate it as a structure format. அந்த ப்ராப்ளம் எப்படி இருக்கும், எப்படி ப்ராசஸ் பண்ணணும், எப்படி கோயின்சைட் பண்ணணும் அப்படிங்கிறது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட் ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட் ஜென்ரேட் பண்ணி we can exploit the structure of the problem. என்னுடைய ப்ராப்ளம் என்ன பண்ணுறோம்னா ஒரு ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணுறோம் and break it into smaller problems ப்ராப்ளமாகவும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாற்றுறோம். Then the smaller problems can be further broken until they become sufficiently small to be solved by other smaller simpler means அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்னுடைய ப்ராப்ளம் பார்த்திங்க அப்படின்னா அது எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா can further broken into until they become sufficiently small to be solved by other simpler manner அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்னுடைய பிக்கஸ்ட் ப்ராப்ளமாக இருக்கிறது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்மால் பார்ட்டாக பிரித்து அந்த ஸ்மால் பார்ட்லேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு ப்ராசஸை நம்ம கிளாரிஃபை பண்ணி அதை சால்வ் பண்ணுறோம். The solutions are the combined together to construct a solution to the original problem அப்படின்னு சொல்கிறாங்க. The solution are the combined together அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு சொல்யூஷனையும் என்ன பண்ணுறோம் தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு ஃபைனலாக combine together to construct a solution to the original problem. என்ன ஃபைனலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஒரிஜினல் ப்ராப்ளம் ஒரு பிக்கஸ்ட் ப்ராப்ளமாக ஜென்ரேட் பண்ணக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டீகம்போசிஷன் அப்படின்னு சொல்கிறோம்.
சரி அண்டர்ஸ்டாண்ட் புரியுதாப்பா? ஸோ அப்போ டீகம்போசிஷன் அப்படின்னா என்னன்னு தெரியுதா? இது வந்து அது ஒரு 2 மார்க் கொஷினில் கூட உங்களுக்கு டிஃபைன் டீகம்போசிஷன் ஆர் வாட் இஸ் அ டீகம்போசிஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கேட்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்க அப்படின்னா ரிஃபைன்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ரிஃபைன்மெண்ட் அப்படின்னா என்ன சார்? வாட் டு யூ மீன் பை ரிஃபைன்மெண்ட்? வாட் இஸ் அ ரிஃபைன்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். ஆஃப்டர் டீகம்போசிங் எ ப்ராப்ளம் இன்டு ஸ்மாலர் சப் ப்ராப்ளம்ஸ், என்னுடைய ப்ராப்ளம் டீகம்போசிங் ப்ராப்ளமில் பண்ணமில்லையா, என்னுடைய டீகம்போசிஷன் அப்போ அப்படின்னா ஸ்மால் ப்ராப்ளமாக டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணி ஸ்மாலர் சப் ப்ராப்ளம்ஸ் என்னவா மாற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் எய்தர் டு ரீஃபைன் த சப் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் எய்தர் டு ரிஃபைன் த சப் ப்ராப்ளம். இதை என்னவா மாற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபைன் சப் ப்ராப்ளமாக நம்ம மாற்றுறோம். இது வந்து அந்த ரிஃபைன்மெண்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் ப்ராப்ளம் அவைலபிலிட்டியாக இருக்கும். அந்த ஸ்மால் ப்ராப்ளம் ஆர் அப்ஸ்ட்ராக்ட் த சப் ப்ராப்ளம்ஸ் ஆர் அப்ஸ்ட்ராக்ட் த சப் ப்ராப்ளம். என்னுடைய அப்ஸ்ட்ராக்ட் சப் ப்ராப்ளமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய ரீஃபைன்மெண்ட் அப்படிங்கிறது சொல்கிறோம். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஈச் சப் ப்ராப்ளம் கேன் பி எக்ஸ்பேண்டட். இந்த ஈச் சப் ப்ராப்ளமும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்பேண்டட் இன்டு மோர் டீடைல் ஸ்டெப். இந்த சப் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, இந்த சப் ப்ராப்ளம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா திரும்ப எக்ஸ்பேண்ட் டீடைல் இன்ட்டு அப்படிங்கிறப்போ எக்ஸ்பேண்டட் இன்ட்டு மோர் டீடைல் ஸ்டெப்ஸ், மோர் டீடைல்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஈச் ஸ்டெப் கேன் பி ஃபர்தர் எக்ஸ்பேண்டட் டு ஸ்டில் ஃபைனர் ஸ்டெப்ஸ். என்னுடைய ஒவ்வொரு ப்ராசஸ்லையும் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேன் பி ஃபர்தர் எக்ஸ்பேண்டட் to still finer steps, to still finer steps. in final step கண்டுபிடிக்கிற உள்ள என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் ப்ராசஸ் பண்ணுறோம். அண்டு so on அப்படின்னு சொல்கிறாங்க. this is known as refinement. this is known as refinement. இது வந்து ஒரு 2 மார்க் கொஷினில் கேட்கலாம் உங்களுக்கு. define refinement or what is a refinement அப்படின்னு கேட்கலாம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ அப்போ என்னுடைய ப்ரோக்ராமில் என்ன பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட்டு டீகம்போசிஷன் பண்ணி சப் ப்ராப்ளமும் டிவைட் பண்ணி அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஸோ அதிலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் இன் மோர் டீடைல், அதிலேருந்து குட்டி குட்டி சப் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணிட்டு அந்த ஈச் ஸ்டெப் கேன் பி ஃபர்தர் எக்ஸ்பேண்டட் டு ஸ்டில் ஃபைனர் ஸ்டெப்ஸ், ஃபர்தர் எக்ஸ்பேண்ட் டு ஸ்டில் ஃபைனர் ஸ்டெப்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஆஃப்டர் அண்ட் ஸோ ஆன், திஸ் இஸ் நோன் ஆஸ் ரிஃபைன்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் நோன் ஆஸ் ரிஃபைன்மெண்ட் அப்படிங்கிறோம். நான் அதுக்கடுத்த செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா we can also abstract the sub problems அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த சப் ப்ராப்ளம் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க, அப்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், டிவைட் பண்ண முடியும். ஸோ இங்கே we specifically each subproblem by its input property, by its input property. even though என்னுடைய ப்ராப்ளம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா specify each subproblem by its input property and the input output relation process அப்படின்னு சொல்கிறோம். input output relation. ஸோ என்னுடைய ப்ராப்ளம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக நம்ம each subproblem டிவைட் பண்ணிட்டு it is input property and the input output relation process அப்படின்னு சொல்கிறோம். input output relation அப்படின்னு சொல்லியிருக்கோம். while solving a main problem, we only need to know the specification. Need to know the specification process of the subproblems. We do not need to know the subproblems are solved. do not need to the subproblem are solved அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ராசஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா know how the subproblems are solved. ஸோ இப்போ நம்மளுடைய ரிஃபைன்மெண்ட் மூலிமா ஸ்மால் ப்ராப்ளமாக பிரித்தோம். அந்த ஸ்மால் ப்ராப்ளம் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறோம், how we can process, how we can do அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் ப்ராசஸில் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள்,
Consider a school goes actions. The morning the action can be written as, even though நம்ம மார்னிங் ஒரு ஸ்கூல் ப்ரிப்பேர் ஆகிறோம் எப்போ அப்படின்னா we are wake up எழுந்ததுலேருந்து அப் டு we are going school வரலும் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன ஸ்டெப்லாம் ஃபாலோ பண்ணுவோம், என்னென்ன ப்ராசஸ்லாம் ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் ப்ராசஸாக எடுத்துகிட்டு அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யுவர் டீகம்போசிங் ப்ராசஸ் அண்டு சப் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் இங்கே நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ நார்மலி ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கூலுக்கு போகும்போது என்ன ப்ராசஸ் பண்ணுவோம், காலையில் எழுந்துருவோம். ஜென்ரலாக ரியல் ஃபேக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவசரமாக எழுந்துருவோம். எழுந்து இப்போ ட்ரெஸ் பண்ணுவோம், குளிப்போம், ட்ரெஸ் போடுவோம், பேக்கை தேடி எடுத்துகிட்டு ஓடியே போயிடுவோம். ஸோ அது மாதிரி தான் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் அப்படி கிடையாது. நம்மளுடைய ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக நம்ம இங்கே கொடுத்துருப்போம். என்ன பண்ணுவோம், என்ன ப்ராசஸ் பண்ணுவோம், வி ஆர் ப்ராப்பர் ட்ரெஸ்ஸிங் கோடோட எப்படிலாம் ஜென்ரேட் ஆகி போவோம் அப்படிங்கிறத நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ராசஸாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்சிடர் ஸ்கூல் கோஸ் action in morning. The action can be written as get ready for school. First process for get ready for school. We can decompose this action into smaller. In the get ready for school அப்படிங்கிறது என்ன பண்ணுறாங்கன்னா you can decompose process. So action into smaller, more manageable action steps which takes in sequence. ஈவன் நம்ம ஸ்கூலுக்கு போகிறப்போ என்ன பண்ணுவோம், நம்மளுடைய ப்ராசஸை ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக நம்ம பார்ப்போம். ஸோ அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா eat breakfast, put on clothes, leave home. Eat breakfast, put on clothes, leave home. We have redefined one action into a detailed sequence of actions. ஸோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீடிஃபைன் ப்ராசஸில் redefine one action into a detailed sequence of actions. ஸோ அதை டீட்டெயில்டு ப்ராசஸ் பண்ணி அதை நம்ம டிஃபைன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் ப்ராப்ளமும் நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகும் அப்படிங்கிறாங்க. Now, however, each of these actions can be expanded into a sequence of action at a more detailed level. என்னுடைய more detailed level ப்ராசஸில் எனக்கு என்ன ஆகும்னா ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அண்ட் திஸ் எக்ஸ்பான்ஷன் கேன் பி ரிப்பீட்டட். இந்த ப்ராசஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன் பி ரிப்பீட்டடாக ப்ராசஸாக இருக்கும். நான் இப்போ இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணியிருக்கணும், அதை உங்களுடைய புக்கில் அண்டர்லைன் பண்ணி வைங்க. ப்ளஸ் உங்களுடைய நோட் புக் எடுத்துகிட்டு வாங்க. ஓகே, சரியா, நோட் புக்கில் ரிட்டர்ன் பண்ணுங்கள். நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா த ஆக்ஷன் ஈட் பிரேக்ஃபாஸ்ட். இந்த ஆக்ஷன் ஈட் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா அதில் என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஈட் பிரேக்ஃபாஸ்ட் கேன் எக்ஸ்பேண்ட் ஆஸ். இந்த ஈட் பிரேக்ஃபாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஈட் இட்லிஸ், ஈட் எக்ஸ், ஈட் பனானாஸ். ஸோ நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டில் எது வேணாலும் சாப்பிட்லாம். இட்லி சாப்பிட்லாம், எக் சாப்பிட்லாம், அல்லது பனானாஸ் சாப்பிட்லாம். இது மாதிரி ப்ராசஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. த ஆக்ஷன் புட் ஆன் கிளாத்ஸ் கேன் பி எக்ஸ்பேண்ட். என்னுடைய ஆக்ஷன் பார்த்திங்கன்னா எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த புட் ஆன் கிளாத்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா புட் ஆன் கிளாத்ஸ், புட் ஆன் ப்ளூ ட்ரெஸ், புட் ஆன் சாக்ஸ் அண்ட் ஷூஸ், வியர் ஐடி கார்டு. ஸோ இது எல்லாமே என்னது புட் ஆன் கிளாத்ஸில் எனக்கு வந்துடும். ஸோ அப்போது இதை எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு ப்ராசஸும் புட் ஆன் கிளாத்ஸ், புட் ஆன் ப்ளூ ட்ரெஸ், புட் ஆன் சாக்ஸ் அண்ட் ஷூஸ், வியர் ஐடி கார்டு ப்ராசஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அண்ட் லீவ் ஹோம் எக்ஸ்பேண்டட் ஆஸ், அண்ட் லீவ் ஹோம் எக்ஸ்பேண்டட் ஆஸ். நான் அதுக்கடுத்த ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா லீவ் ஹோம் அப்படின்னு நான் வீட்டிலேருந்து கிளம்பும் போது லீவ் ஹோம் யூ கேன் யூஸ் த டேக் த பைசைக்கிள் அவுட். ஈவன் தான் பைசைக்கிளில் போகிறீங்களா இருந்தால் என்னுடைய பைசைக்கிள் எடுத்துகிட்டு அவுட் கிளம்புவோம். ரைட் த பைசைக்கிளை ஓட்டிக்கிட்டு போவோம். திஸ் என்டையர் ஆக்ஷன் ஆஃப் கெட் ரெடி ஃபார் ஸ்கூல் ஹாஸ் பீன் ரீஃபைன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்கூலுக்கு நான் ரெடி ஆகக்கூடிய ப்ராசஸாக எனக்கு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா
ஈவன் தோ இதெல்லாம் எனக்கு ஜாயினாக ப்ராசஸாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எப்படி அப்படிங்கிறது அங்கே பார்க்கலாம். ஸோ ரிஃபைன்மெண்ட் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு நம்ம அங்கே பார்த்த ப்ராசஸ் எனக்கு என்ன பண்ணிக்கணும்னா ஆல் காம்பினேஷன் ஆஃப் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் ஈட் பிரேக்ஃபாஸ்ட், ஈட் இட்லி, ஈட் எக்ஸ், ஈட் பனானாஸ். தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புட் கிளாத்ஸ், put on blue dress, put on socks and shoes, wear ID card, leave home, that take the bicycle out, ride the bicycle away அப்படிங்கிற ப்ராசஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வந்துடும். தென் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா refinement is not always a sequence of actions. Refinement is not always a sequence of actions அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய sequence of action, what the student does may depend upon the environment. What the student does may depend upon the environment. How she eats breakfast depends upon how angry she is, the what is on table. ஸோ ஒரு பர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி பசிக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க என்ன பண்ணுவாங்க சாப்பிடுவாங்க, அடுத்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. வாட் கிளாத்ஸ் she puts on depends upon the day of the week. இது வந்து இந்த கிளாத் அப்படிங்கிறது எப்படி மாறும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ட்ரெஸ். ஃபார் எக்ஸாம்பிள்னா மெட்ரிகுலேஷன் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அப்படின்னா என்ன ஆகும், டிபெண்ட்ஸ் அப்பான் த டே. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ட்ரெஸ் ஒவ்வொரு டேக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வேரியேஷன் ஆகும். we can refine the behavior which process then which depends on environment using conditional and iterative statement அப்படின்னு சொல்கிறாங்க. we can use in the conditional and iterative statements, conditional and iterative statement process. now after அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா திரும்ப again the long of steps. eat breakfast, if hungry and idlis on the table, eat idlis, eat hungry and eggs on the table, eat eggs. in case எனக்கு என்ன சாப்பிடணும் என்ன விருப்பமோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக சாப்பிடணும்னு நினைக்கிறோமோ அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோ சார்ட் ரெப்ரசன்டேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எப்படி என்னென்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ கிராஷ், டீடைல்டு, மோர் டீடைல். ஈட் பிரேக்ஃபாஸ்ட்டில் பாருங்கள் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ப்ராசஸ் பாருங்கள், eat idlis, eat eggs, eat bananas. அதுவே eat idlisனால் put idli on plate, அதில் என்ன சப் டாபிக். இது ஒரு ப்ராசஸ், அதில் என்ன சப் ப்ராப்ளமாக put idli on plate போடுறோம். add chutney, eat a bit of idli, eat a bit of idli. இது மாதிரி என்ன ஆகும்னா ப்ராசஸ் எனக்கு 1 by 1 ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். put on clothes. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா put on blue dress, put on socks and shoes, wear ID card. ஸோ இது ஒரு ப்ராசஸ். இந்த ஒரு ப்ராசஸுக்கு என்ன பண்ணுறோம்னா இது மாதிரி நம்ம பிரிச்சிருக்கோம். leave home, take the bicycle out, ride the bicycle away. இன்கேஸ் என்னுடைய பைசைக்கிளில் போகிறீங்களா இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், you can take bicycle and then you can process அப்படின்னு சொல்லியிருப்போம். அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா another one example process diagram. the action eat breakfast is depicted in a flowchart shown figure அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய flowchart ரெப்ரசன்டேஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃபார் hungry and idlis on table, true எனக்கு ஓகே அப்படின்னா put idli on plate, add chutney, idli in plate, eat a bit of idli, அதுக்கு எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஃப்ளோ சார்ட் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நோட் தட் த ஃப்ளோ சார்ட் does not show the hierarchical structure of refinement. இந்த ஒரிஜினல் ப்ராசஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க.
அதில் வரக்கூடிய சப் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு எதுவும் கொடுக்க கிடையாது. நான் நெக்ஸ்ட் டாபிக் ஆஃப் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபங்க்ஷன் அப்படிங்கிற டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன, வாட் டு யூ மீன் பை ஃபங்க்ஷன், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், வாட் யூ கேன் டிஃபைன் த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன ப்ராசஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம். Function after an algorithmic problem is decomposed into subproblems. என்னுடைய algorithmic problem என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா biggest ப்ராப்ளம்லேருந்து என்ன பண்ணும் அப்படின்னா சப் ப்ராப்ளமாக க்ரியேட் பண்ணோம். we can abstract the subproblem as function. we can abstract subproblem in the function of process க்ரியேட் பண்ணியிருக்காங்க. so a function is like a sub-algorithm. A function is like a sub-algorithm similar to an algorithm. A function is specified by the input property. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய input property அப்படின்னு சொல்கிறோம். we are input property and the desired input-output relation. we are desired input and output relation process. இதில் ரொம்ப important thing-ஆக சொல்கிறாங்க. now you can see their diagrammatical process, main algorithm, function, sub-algorithm, input outputs ஷோ ஆகுது நம்மளுக்கு டயக்ராம். இதுதான் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். இது மெயின் அல்காரிதம், இன்புட் நம்ம கொடுக்குறோம், அவுட்புட் நம்மளுக்கு திரும்ப கிடைக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் சப் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய எக்ஸ்ப்ளனேஷன் நிறையா கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறது பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தியரியாக ப்ராசஸாக இருக்கும், கொஞ்சம் வளன்னு போயிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் லென்த்தியாக ப்ராசஸாகவும் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் கவனிங்க. ஸோ இதில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா மெயின்லி சிம்பிளி கால்குலேட் த ஸ்கொயர் ப்ராசஸை கால்குலேட் பண்ணுறாங்க. அதுதான் என்னுடைய சிம்பிளாக ப்ராசஸில் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். டு யூஸ் a function in the main algorithm, the user need to know only specification of the function, the function name. இது வந்து அதில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபங்க்ஷன் மெயின் அல்காரிதம், the function name and the input property and the input output relation. இது ரொம்ப எனக்கு மெயினாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன், த ஃபங்க்ஷன் நேம், த இன்புட் ப்ராப்பர்ட்டி அண்ட் த இன்புட் அவுட்புட் ரிலேஷன் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயின் சைடு ஆகணும், மேட்ச் ஆகணும். அப்போ தான் எனக்கு ப்ராசஸ் ஆகும், இல்லைன்னா ஆகாது. த யூசர் மஸ்ட் என்ஷூர் தட் த இன்புட் பாஸ்டு டு ஃபங்க்ஷன் will satisfy specified property and can assume the outputs from the function satisfy அப்படின்னு சொல்கிறாங்க. from the function satisfy. நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா the input output relation. ஈவன் தோ என்னுடைய ப்ராசஸில் இன்புட் அவுட்புட் ரிலேஷன் என்ன ஆகும்னா கோயின்சைட் ப்ராசஸ் ஆகணும். இல்லை அப்படின்னா எனக்கு என்ன ஆகாதுன்னா இட் இஸ் நாட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்ல முடியும். those users of function need only to know what the function does and not how it is done by the function. The function can be used a black box in solving other problems. இதில் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 மார்க் நோட் பண்ணிக்கோங்க. black box used in solving the problem அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ultimately some implements the function using an algorithm. என்னுடைய அல்காரிதம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா some problems or some ஃபங்க்ஷனை டெவலப் பண்ணியிருக்காங்க. அதாங்க சொல்லியிருக்காங்க. ultimately someone implements the function using an algorithm. However, users of function need not know about the algorithm used to implement the functions. என்னுடைய அல்காரிதம் இம்ப்ளிமெண்ட் ப்ராசஸ் பண்ணி தான் என்ன பண்ண முடியும், என்னுடைய ஃபங்க்ஷனை
டெவலப்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. It is hidden from the user. It is hidden from the user. There is no need for user to know how the function is implemented. There is no need user to know the functions is implemented in order to use it அப்படின்னு சொல்கிறாங்க. In order to use it process. An algorithm used to implement a function may maintain its own variables. அப்படின்னு சொல்கிறோம் என்னுடைய ப்ராசஸில். These variables are local to function in the sense that they are not visible. Process. To the user of the function process, என்ன with the user of function process பார்த்தீங்கன்னா எனக்கு இன்சைட் ஆஃப் ப்ராசஸ் நடக்கக்கூடிய சில ஆக்டிவிட்டீஸ்லாம் எனக்கு என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் விசிபிள் டு அப்படின்னு சொல்கிறாங்க. Consequently, the user has fewer variables to maintain the main algorithm, reducing the clutter of the main algorithm. Or process அப்படின்னு சொல்கிறாங்க. Now consider as one example process. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, consider the problem of testing whether a triangle is right angled given its three sides A, B, C, where C is the longest side. The triangle is right angled if C square equal to A square plus B square. Even calculating the square values, we can identify subproblem of squaring a number. The squaring of number. Suppose we have a function square. Specified as for the diagram. Square y inputs and outputs y square. Input என்ன கொடுக்குறோம் y கொடுக்குறோம், அவுட்புட் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா y square அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா we can use this function 3 times to test whether the triangle is right angled square. In block box we need to know how function computes the square. How need to compose the square. Even இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் பாக்ஸ். ஸோ இந்த பிளாக் பாக்ஸ் வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் கால்குலேட் த ஸ்கொயர் ரூட் வேல்யூஸ். வி ஒன்லி நீட் டு நோ இட்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி வி நீட் டு நோ ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்கொயர். தென் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராசஸில் கொடுத்துருக்காரு ஒன்று எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ராசஸ் ஒரு அல்காரிதம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அல்காரிதம் ப்ராசஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கேன்னா ரைட் ஆங்கிள் ஏபிசி இன்புட் சி கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஏ கமா சி கிரேட்டர் தென் ஈக்குவல் டு பி. அவுட்புட் ரிசல்ட்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ இஃப் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ரிசல்ட் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அதர்வைஸ். இஃப் ஸ்கொயர் சி ஈக்குவல் டு ஸ்கொயர் ஏ ப்ளஸ் ஸ்கொயர் பி. Result equal to true, else result equal to false. ஸோ இதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்கொயர் ரூட் வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கான ஒரு அல்காரிதமாக கொடுத்துருக்காங்க இங்கே உங்களுக்கு. சரிங்களா. நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் ப்ராசஸ். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. கண்டிப்பாக இதில் வந்து 2 மார்க் 3 மார்க் கொஷின் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஸோ அதில் என்னென்ன இருக்குங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். Compound statement are composed of sequential, alternative and iterative control flow statements. என்னுடைய compound statement என்னென்னு பார்த்தீங்கன்னா sequential, alternative and iterative control flow statements அப்படின்னு சொல்கிறோம். The value of a condition is true or false depending on the values on the variables. அப்படின்னு சொல்கிறாங்க. எதை பொறுத்து மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா values and variables பொறுத்து மாறும். Alternative statement selects and executes exactly one of the two statements depending on the value of the condition. Conditional statement is executed only if the condition is true, otherwise nothing is
done. கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பொறுத்தவரைக்கும் ட்ரூ அப்படின்னா தான் எக்ஸிக்யூட் ஆகும், அதர்வைஸ் என்ன ஆகாது, எந்த ஒரு ப்ராசஸும் எக்ஸிக்யூட் ஆகாது. Iterative statements repeatedly evaluates a condition and executes a statement as long as the condition is true. என்னுடைய iterative statement process பார்த்தீங்கன்னா என்னுடைய long true அப்படிங்கிற வரையில் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய ஒர்க் இருக்குது. After that, programming language, pseudocode and flowchart are notations for expressing algorithms. Decomposition breaks down a problem into a smaller subproblem and combine their solution to solve the original problem. A function is an abstraction of a subproblem and specified by its input property and its input-output relations அப்படினு சொல்றாங்க. Users of function need to know only what the function does and not how it is done. In refinement, starting from high level, each statement is repeatedly expanded into more detailed statement in the subsequent level of process அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நம்முடைய புக் பேக், அதுக்கு ஆன்சர்ஸ் மட்டும் அப்படியே சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஏ. First one answer is a A. Second one answer is a C. Third one answer is a B. Fourth one answer is a A. Fifth one is a A. Sixth one is a B. ஸோ ரிமைனிங் பார்ட் ஆஃப் 2 மார்க் 3 மார்க் கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை படிச்சுக்கோங்க. இப்போ ஒரு கைடு சொல்லியிருக்க இல்லையா, அந்த கைடு வாங்கி நீங்கள் அதில் ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. அதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, சரிங்களா? ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.